வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தி உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவஸை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 1975 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலையின் போது ஜனநாயக மரபுகளை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைத்து வீரர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள அவர், இந்திய வரலாற்றின் 2 அத்தியாயங்களில் ஒன்றான அக்காலத்தில் அவர்களின் துணிச்சலான செயல்பாடு அரசியல் அமைப்பின் சாரத்தை பாதுகாத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நெருக்கடி நிலை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நிலைநிறுத்தி மௌனமாக இருக்க மறுத்த எண்ணற்ற குடிமக்களின் அசாதாரணமான தைரியத்தையும் இந்த நெருக்கடி நிலை வெளிப்படுத்தியது என்று தெரிவித்துள்ள பிரதமர், அந்த அசாதாரண நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் நெருக்கடி நிலைக்கு எதிராக போராடிய ஜனநாயகத்தின் அனைத்து போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆணவமும் அதிகார பேராசையும் அரசியல் அமைப்பின் ஆன்மாவையும் பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்க முயன்ற 1975 ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராணுவ பொறியாளர் சேவை துறையின் பயிற்சி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ள அவர், ராணுவ வீரர்கள், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் தேசத்தை பாதுகாக்கும் தங்கள் கடமைகளை திறம்படவும் செயல்திறனுடனும் மேற்கொள்வதை உறுதி செய்ய ராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகளின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு போன்றவை அடிப்படையாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் முயற்சிகள் வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு மட்டுமின்றி தூய்மையான, பசுமை நிறைந்த மற்றும் நிலையான இந்தியாவிற்கும் பங்களிக்க வேண்டுமென்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவஸை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்துள்ளார். இது குறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் பகிர்ந்துள்ள அவர், அந்த கவிதை வெறும் வரிகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் அது நெருக்கடி காலத்தில் ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட வலி, மூச்சு திணறல் மற்றும் கட்டுப்பாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தால் அழியாத கவிதைகள் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றின் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றை குறிக்கும் வகையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். கவிதைகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் உணர்வுகளில் பிறந்த வார்த்தைகளை மக்கள் செவிமடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை பெற்ற நன்கொடைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது முக்கிய ஆதாரங்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா எழுதிய தி செகண்ட் ஆர்பிட் என்ற நினைவு குறிப்பு நூலை ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுடில்லியில் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தகம் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். குரூப் கேப்டன் சுக்லா போர் விமான வீரர் என்ற நிலையிலிருந்து விண்வெளி வீரராக உயர்ந்த பயணத்தையும், ஆக்சியம் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரது வருகை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் நாளை காலை பூரணங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. பூரணங்குப்பம் கிராம மக்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து 2025 ஏப்ரல் மாதம் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கினார்கள். 15 மாதங்கள் நடைபெற்ற பணிகளில் குளம் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை மத்திய நிதியமைச்சர் இதனை திறந்து வைக்க உள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமானது என்று பொருள்படும் மொஹரம் ஹிஜ்ரி புத்தாண்டின் தொடக்க மாதமாகும். இஸ்லாமிய மரபில் அல்ஹாயின் மாதம் என்று குறிப்பிடப்படும் இம்மாதம் ஆன்மீக சிந்தனை, பக்தி மற்றும் தார்மீக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான சிறப்புமிக்க காலமாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த புனித மாதம் நமக்கெல்லாம் சகோதரத்துவம், கருணை, நல்லிணக்கம், பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தி சமுதாய ஒற்றுமை, அமைதி மற்றும் மனிதநேய மதிப்புகளை நிலைநாட்டுவதாக அமையட்டும் என்றும், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். மொஹரம் பண்டிகையொட்டி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான மொஹரம் நன்னாளில் புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கு விண்ணப்பங்களையும் பரிந்துரைகளையும் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்பட்டு வருவதாகவும், விருதுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தேசிய விருதுகள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித் துறையில் சிறந்து விளங்கும் புதுமையான மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய ஆசிரியர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. சென்னை மற்றும் கொல்கத்தாவில் டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக 2 நபர்களை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் பஞ்சாப், குஜராத், டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இது தொடர்பான சோதனைகளையும் சிபிஐ நடத்தியுள்ளது. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சக்ரா 6 கீழ் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சிபிஐயால் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி நிறுவனங்களை உருவாக்குதல், மோசடியாக வங்கி கணக்குகளை திறந்து பயன்படுத்துதல் போன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் மோசடிகளை கண்டறியும் வகையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்நாட்டு அரசு இதனை தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்ய திவஸை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.